நீங்கள் எந்த ரிஜெக்ஷனில் இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தலைக்கல்லாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் தலைக்கல். அவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் தான் அந்த இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டு. தலைக்கல் தான் அந்த இடத்துக்கு, மூளைக்கு நீங்கள் தான் தலைக்கல். நீங்கள் இல்லைன்னா அது ஃபில் ஆகாது. அது ஒரு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்கள் தான் அந்த இடத்துக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ள கிறிஸ்து தலைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால் எங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களில் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் எங்களை நீங்கள் தலைக்கல்லாக வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம்ப்பா. நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நமக்கு நெருக்கம் வருதா? எதுக்கு வருதுன்னா, பெருக்கத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறதுக்காக தான் உங்களுக்கு நெருக்கம் வருது. உங்களுக்கு நீங்கள் நெருக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, பெருக போகிறீங்க. எவ்வளவா நெருக்கப்படுறீங்களோ அந்தளவு நீங்கள் பெருக்கத்துக்குள்ளே போக போகிறீங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போகிறீங்க. ஏன்னா எந்த பக்கத்துலேருந்து நெருக்க வந்தாலும் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்கள் பெருக்கத்துக்குள்ளே போக போகிறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ளே போக போகிறீங்க. உங்கள் எல்லைகள் விரிவாக போகுது, விசாலத்துக்குள்ளே போக போகிறீங்க. எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தலைக்கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான் தேவைன்னு கூப்பிடுவாங்க.